அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ காலி லேர்னிங் ஹப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஸோ அப்பதான் வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது பைத்தான்ல இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பைத்தானில் வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கொட்டேஷனில் வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணும்போது ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒரு என்ட்ரு பண்ணும்போது வெல்கம் டு பைத்தான் வருது இல்லையா, இதுதான் வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து ஒரு அவுட்புட்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே வந்து மை நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டில் ராஜா அப்படின்னு கொடுக்குறேன், ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு யுவர் நேம் டபுள் கொட்டேஷன் போட்டு யுவர் நேம் அண்ட் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணணும், கமா போட்டுட்டு நீங்கள் மை நேம் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா யுவர் நேம் அப்படிங்கிறதும் அந்த மை நேம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதுவும் சேர்த்து என்ன செஞ்சிடும் யுவர் நேம் ராஜா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கொட்டேஷன்ல ஏஜ் அப்படின்னு கொடுக்குறோம், கமா ஏஜ் அப்படின்னு கொடுக்கும்போது ஏஜ் 20 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து ஒரு டபுள் கொட்டேஷனில் நெக்ஸ்ட் இயர் யுவர் ஏஜ் அப்படின்னு போட்டுட்டு ஏற்கனவே ஏஜுங்கிற வேரியபிளில் என்ன இருக்குதோ அதோட +1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக 21 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கக்கூடியதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதே பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அட்வான்ஸ்ட் அவுட்புட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட்னு கொடுத்துட்டு எஃப் அப்படின்னு கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கணும், யுவர் நேம்னு போட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து மை நேம் சிம்பிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த யுவர் நேம் அப்படின்னு போட்டு இந்த மை நேம் ராஜ் அப்படிங்கிறத டேரெக்டாக என்ன செஞ்சிடும், பிரிண்ட் பண்ணிடும். சரியா? நீங்கள் இதுக்கு முந்தின ஸ்லைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி எஃப்னு போட்டு என்ன பண்ணுறோம், டபுள் கொட்டேஷன் போட்டுறோம், யுவர் நேம்னு போட்டு மை நேம் ஏஜ் அப்படின்னு போட்டு திருப்பி இதே மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா யுவர் நேம் ராஜ் ஏஜ் வந்து 20. ஏன்னா அந்த மை நேமில் என்ன இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கும், ஏஜ் 20ங்கிறத இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யுவர் நேம்னு போட்டு நினைச்சிடறேன் நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி சிம்பிளை மட்டும் போட்டுறேன், ஏஜ்னு போட்டு இந்த மாதிரி சிம்பிளை போட்டுட்டு ஒரு டாட் வைக்கிறேன். சரியா? டாட் வச்சுட்டு என்ன செய்யறேன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து மை நேம் கமா அதுக்கப்புறம் ஏஜ் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ஓகேவா, சாரி இந்த இடத்துல ஒரு டபுள் கொட்டேஷன் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன செஞ்சுக்கணும், ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா யுவர் நேம் ராஜ் ஏஜ் 20. இது வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை ஸோ நம்ம வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கூடிய இன்னொரு அனதர் மெத்தட். சரியா? ஸோ எஃப் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்மேட் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி வந்து இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மை நேம் ஈக்குவல் ராஜ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதே வந்து மை நேம் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டபுள் கொட்டேஷனில் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கும். சரியா? அப்போ ராஜ் அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ மை நேமில் என்ன ஸ்டோர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ராஜுங்கிறது என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். அதே பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அதே சேம் ப்ரோக்ராம் தான், மை நேம் ஈக்குவல் டு இன்புட்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டில் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்டர் பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் டபுள் கொட்டேஷனில் வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், வெல்கம் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா மை நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா யூசர் கிட்ட நம்ம கிட்ட என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும். கொடுத்த உடனே என்ன பண்ணோம்னா வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம நேமு டு மை சென்டர். ஸோ இதில் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபைலில் போயிட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணுறேன். சரியா? ஃபைலில் போய் நான் என்ன செய்கிறேன், சேவ் கொடுக்குறேன். எந்த இடத்துல கொடுக்குறேன்னா ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் நினச்சிறேன் நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறேன், நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்ன செய்கிறேன், இதை வந்து ரன் பண்ணுறேன். ரன் மாடல் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா என்டர் யுவர் நேம் நம்ம கிட்ட அந்த கொஸ்டினை கேட்கும் ராஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குமார் அப்படின்னு கொடுத்தோன்னா வெல்கம் குமார் டு மை சென்டர் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இது வந்து இதுக்கு பேர் என்னதுன்னா யூசர் வந்து டைரெக்டாக என்ட்ரி பண்ணக்கூடிய மெத்தட். இந்த இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து அதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டிங் நியூமெரிக் இன்புட் அண்ட் டைப் கன்வர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க் 1 ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் மார்க் 1 என்டர் தமிழ் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கொடுத்து அடுத்து என்டர் பண்ண உடனே என்ன ஆகும்னா தமிழ் மார்க் என்ன அப்படின்னு கேட்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நினைச்சேன் 100 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ அகைன் நினைச்சேன் மார்க் 2 ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா என்டர் இங்கிலீஷ் மார்க் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து நம்மக்கிட்ட கேட்கும் இங்கிலீஷ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறோன்னா டோட்டல் ஈக்குவல் டு மார்க் 1 ப்ளஸ் மார்க் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரெடி இப்போ டோட்டல் என்ன ஆகும்னா மார்க் 1ல இருக்கிற வேல்யூ மார்க் 2ல இருக்கிறதையும் சேர்ந்து என்ன செய்யும் பிரிண்ட் ஆகும். இப்போ டேரெக்டாக நான் என்ன செய்கிறேன்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன செய்கிறேன் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ 180 அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்துடுது. என்ன காரணம் அப்படின்னா 180 அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அதை என்ன செஞ்சுக்கும் எடுத்துக்கிடும். சரியா? டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நீங்கள் 100 அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இது எப்படின்னா இப்போ இதே ப்ரோக்ராம் என்ன செய்யறேன் நான் ஃபுல்லாக இந்த மேலேருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைலில் போய் நியூ கொடுத்து இந்த இடத்துல நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற இது எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுறேன். இப்போ அதே ப்ரோக்ராமை தான் என்ன பண்ணுறேன் நான் வந்து தனியாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன செய்கிறேன் கமா டோட்டல் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ தனித்தனியாக பண்ணதை மொத்தமாக ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதே டெஸ்க்டாப்பில் போய் என்ன செஞ்சுக்கிறேன் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் 2ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். இது எப்படின்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கள் இப்போ தமிழ் மார்க் கேட்குதா, இது என்ன ஆகும்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு 100 200 அப்படின்னா ஆன்சர் என்னன்னா 100 200ன்னு ப்ளஸ் ஆகி வந்துக்கிடும், சேர்ந்து தான் வரும். என்ன காரணம்னா இன்புட் ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா நம்ம கொடுக்கறத வந்து டெக்ஸ்ட்டாக தான் என்ன செஞ்சுக்கும் அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்காக அப்போ நம்பராக எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துட்டு அகெயின் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா தமிழ் மார்க்கையும் இங்கிலீஷ் மார்க்கையும் என்ன பண்ணிடும் அது வந்து ப்ளஸ் பண்ணி கொடுத்துரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்புட் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ளஸ் பண்ணாத சேர்ந்துக்கும். சரியா? ப்ளஸ் பண்ணாமல் சேர்த்துக்கிடும். சரியா? இப்போ ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா குமார்னா ராஜ்குமார் அப்படின்னு வரும். அது மாதிரி தான் 80 80ன்னு பிரிண்ட் ஆகிடும். சரியா? இப்போ பாருங்கள் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் என்னென்னா நம்ம வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். சரியா? இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் நான் இதே ப்ரோக்ராமில் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறேன்னா ஆர் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் என்டர் அகெயின் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிள் என்டர் சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஏரியா ஈக்குவல் டு 3.14 சரியா இன்ட்டு இந்த ஆர். சரியா? அந்த ஆரில் என்ன ஸ்டோர் ஆகும் அந்த ரேடியஸோட அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஸ்டோர் ஆகும். அதோட 3.14 பெருக்கி வந்துடும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்சர் வந்து பிரிண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துட்டு கமா என்ன செய்யணும் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன செய்யறேன் இதை வந்து நான் என்ன செய்கிறேன் நான் வந்து ரன் பண்ணுறேன். சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்டர் சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு கொடுத்த உடனே என்ன செஞ்சிருது எரர் வந்துடுது. காரணம் என்னன்னா 3.14 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ளோட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இன்புட் வாங்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக நீங்கள் வாங்கிக்கிடணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்டுன்னு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன செய்கிறேன் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் என்டர் செல்க் ரேடியஸ் 1 கொடுக்கும்போது கரெக்டாக என்ன செஞ்சிருது 3.14 அப்படின்னு சொல்லி வந்துடுது. காரணம் என்னன்னா நீங்கள் வந்து கெட் பண்ணுற வேல்யூ வந்து என்ன செஞ்சிடும் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஃப்ளோட் மீன்ஸ் என்னன்னா டெசிமல் இருக்கிற வேல்யூ. இப்போ 3.14 1.5 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ளோட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி நீங்கள் அதில் என்ன கொடுத்துருக்குதோ அதே மாதிரி என்ன செய்யுங்க நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங் இன் யூசர் இன்புட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து இதே ப்ரோக்ராமை நான் வந்து என்ன செய்கிறேன் ரன் பண்ணுறேன். இப்போ 1ன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுது 3.14 அப்படின்னு வந்துடுது. ஸோ இதே ப்ரோக்ராமை அகெயின் நான் என்ன செய்கிறேன்னா ரன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு நேம் அடிக்கிறேன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன செஞ்சிடணும்னா இந்த மாதிரி எரர் காட்டிடும். சரியா? ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து சர்க்கிள் ரேடியஸ்னால் நம்பரை தானே கொடுக்கணும். நம்ம இது ஒரு நேம் கொடுத்தோம்னா என்ன செஞ்சிடும் இந்த மாதிரி எரர் வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி ரன் டைம் இதுக்கு பேர் வந்து ரன் டைமில் எரர் வர்றது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ட்ரை அப்படிங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு
ட்ரை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், எக்ஸப்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து இதே மாதிரி வேல்யூ எரர் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஒரு கோலன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனில் என்டர் கரெக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகும்னா இது ட்ரை பண்ணி பார்க்கும். இந்த 3 லைனை என்ன செய்யும், ட்ரை பண்ணி பார்க்கும். ட்ரை பண்ணும்போது ட்ரை பக்கத்தில் ஒரு கோலன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட ரேடியஸ் பற்றி கேட்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் கரெக்ட் வேல்யூ. இதுக்கு பேர் வந்து ரன் டைமில் ஒர்க் பண்ணுறது. சரி, ரன் டைமில் நம்ம இந்த மாதிரி எரர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ட்ரை அப்படிங்கிற இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூசர் இன்புட்டில் எரர் வராமல் தடுக்கிறதுக்குரிய மெத்தட். சரியா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வேலை செய்யுது அண்டு ஃபார்மேட் எஃப்ங்கிற மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு யூசர் கிட்ட இன்புட் வாங்குறது, அது எப்படி இன்டிஜராக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்டை பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயங்களையும் சம்மந்தமாக ஒரு 10 கேள்வி உங்ககிட்ட கேட்க போகிறோம். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூடிய விரைவிலே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த கேள்விகள்லாம் வரும். அதுபோக நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் அட்ரஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சீக்கிரமே ஒரு ஃபார்ம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆக போகுது. அந்த இடத்துல உங்களுடைய நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம், அடுத்து சந்திப்போம்.